நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நான் வந்து உயரணும். மத்தவங்கள விட ஆண்டவர் என்ன ஒரு படி மேல வச்சிருக்கார். நான் ஒரு சாட்சியா இருக்கணும். என் லைஃப் செட்டில் ஆனா போதும். இதுக்கு மேல எனக்கு என்ன பிரச்சனை? அப்படிங்கிற மாரி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். என் லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்ட்ட வந்து நம்ம பிரேயர் பண்ணுவோம். லாஸ்ட் வரைக்கும் என்னால போராட முடியல ஆண்டவரே. என் லைஃப்ல இருக்க எல்லா பிரச்சனையும் மாத்தி எனக்கு ஒரு உயர்வை கொடுங்க. எனக்கு ஒரு அப்கிரேட் என் லைஃப்ல கொடுங்கன்னு சொல்லி நம்ம அதுக்காக நம்ம நிறைய ஜெபம் பண்ணுவோம். ஃபாஸ்டிங் போடுவோம். கண்ணீர் விட்டு நம்மளால ஜெபிக்க முடியிற அளவுக்கு நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரும் அதுக்கு பதில் கொடுப்பாரு. ஆனா நம்மளால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆண்டவர் வந்து பல விஷயங்கள் மூலமா நம்ம கூட பேசுவார். நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி அவர் பேசுற ஒரு வழி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் பேசுவார். இந்த வாரத்துல நம்ம சொப்பனங்கள் மூலமா ஆண்டவர் எப்படி பேசுவார் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா நிறங்கள் குறிச்சு உங்களுக்கு அடிக்கடி கனவுல வருது அப்படின்னா ஆண்டவர் அந்த கனவு மூலமா, அதாவது கலர்ஸ் மூலமா ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம ஒரு வீடியோவாவே போட்டிருக்கோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா அதை பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கூட அதுக்கான லிங்க் கொடுக்குறோம். கண்டிப்பா அதை பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்றைக்கு கூட எல்லாருடைய வாழ்க்கையில காமனா வரக்கூடிய ஒரு 7 கனவுகள். இந்த கனவுகள் உங்களை உயர்த்துவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அதற்கு தயார்படுத்த ஆரம்பிக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு 7 சொப்பனங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் அப்படிங்கறத குறிக்குது. சோ இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா பாருங்க. நிச்சயமா ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் நடந்திருக்கும். இதை தெரிஞ்சு கணிச்சு இதுக்காக நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி ஓடும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னோட வாழ்க்கையிலும் சரி, பிறர் சாட்சியாக சொல்லும்படியாக கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். நம்ம ஒரு வேத வசனம் வாசிக்கலாம். யோபு 33ஆம் அதிகாரம் 14 நீங்க 16 வரைக்கும் வாட்ச் பாத்தீங்க அப்படின்னா நல்லா அழகா உங்களுக்கு போட்டிருக்கோம். நான் இப்ப 16 மட்டும் வாசிக்கிறேன். அவர் காலத்தில் தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி காலங்கள்ல, அதாவது இரவு நேரத்துல சொப்பனத்தின் மூலமாக அவர் செய்யக்கூடிய காரியத்தை நம்மளுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்க பாக்குறோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எல்லா கனவும் தேவன் கொடுக்கறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சில கனவுகள் என்னன்னா நம்ம ஃபோன் நிறைய பார்ப்போம். நைட்டு நம்ம என்ன விஷயங்கள் நிறைய பார்க்குறோமோ, நிறைய விஷயங்கள் கேட்குறோமோ அதுதான் நம்ம மைண்டில் ஓடி அது ஒரு பிக்சராக நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். செகண்டாக பார்த்தீங்கன்னா பிசாஸ் வந்து நம்மளை போட்டு போராடி அவன் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு கனவு கொடுத்து டைவர்ட் பண்ணி விட்டுருவான். அது செகண்ட் கேட்டகரி. தேர்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு ஒரு அப்கிரேட் கொடுக்கறதுக்கான ஒரு கனவு, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறார் அப்படிங்கிறது மூலமாக கனவாக கொடுப்பார். இந்த கனவு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்க காலையில் எந்திரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கனவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தெளிவாக நீங்க என்ன பார்த்தீங்கிறது அப்படியே ஞாபகம் இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா இதுல ஏதோ ஆண்டவர் ஒரு மெசேஜ் சொல்ல வராரு, ஏதோ ஒரு புதிர் அடங்கி இருக்கு, இதுல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு, என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற தேடுற ஆர்வம் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கனவாக காணப்படும். அதனால அந்த கனவை நீங்க இப்படியே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது ஆண்டவர் கொடுக்குற கனவு தான் அப்படிங்கறத நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்றைக்கு கூட நம்ம ஒரு 7 கனவுகள் பார்க்க போறோம். இந்த 7 கனவுகள் மூலம் கர்த்தர் எவ்வாறு உங்க கூட பேசுகிறார். நம்ம வந்து ஜெபிப்போம், அவரும் சொப்பனத்தின் மூலமா பேசுவார். ஆனால் நம்ம உட்காந்து ஜெபிச்சுட்டே இருப்போம். அப்ப ஆண்டவர் சொல்றாருப்பா, நான் உனக்கு அறிகுறி கொடுத்துட்டேன்ப்பா, நீ அதுக்கு தயாராக அப்படின்னு பாரு. நம்ம வந்து அதை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணி உங்களோட லைஃப்ல இப்படி நடக்குதுன்னா இதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். இந்த ப்ரிப்பரேஷன் தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். இதுக்காக தான் இந்த வீடியோ மூலமா உங்க கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க ஒருவேளை விசுவாசத்துல சோர்ந்து போயிருக்கலாம். என்னடா நம்ம ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன், என் வாழ்க்கையில ஒரு உயர்வே இல்லையே, எதுக்கு எல்லாருமே என்ன வந்து சொல்றாங்க நீ வந்து சபைக்கு போனனாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம், நீ பேசாம இருந்திருந்தனா உனக்கு இந்த கஷ்டமே வந்திருக்காது, இப்படிலாம் சொல்றாங்களே, இவங்க மத்தியில தேவன் என்னை உயர்த்த மாட்டாரான்னு நீங்க ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருப்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்காகத்தான் இந்த வீடியோ உங்களை பார்க்க வச்சுட்டு இருக்காரு. இந்த கனவுகள் உங்களுடைய லைஃப்ல வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்கு ஒரு புது லைஃப், ஒரு புது சாப்டர் உங்களை லைஃப்ல தொடங்குவதற்கு, ஒரு எப்படி ஒரு விதை வந்து முளைச்சு அழகா ஒரு மரமா மாறுதோ அதே மாதிரி உங்களோட லைஃப் ஒரு பயங்கரமான ஒரு உயர்வுக்கு கர்த்தர் கொண்டு போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா உங்களுக்கு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறதுக்கு அர்த்தத்தை கர்த்தர் இன்று உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஃபர்ஸ்டா பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு தண்ணி, கடல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து நிறைய பேருக்கு பாப்பீங்க. இப்போ இந்த குளத்துல வந்து நீங்க நீந்தி கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணி இன்னொரு ஒரு கரைக்கு நீங்க வந்து போற மாதிரி இருக்கும். அதுக்கு இடையில நீங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்திருப்பீங்க. முங்கி முங்கி எந்திக்கிற மாதிரி இருக்கும். கஷ்டப்பட்டு போராடி அதுல வந்து நிறைய மீன், முதலை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்த்து தாண்டி இன்னொரு கரைக்கு போற மாதிரி ஒரு கனவு வரலாம். செகண்டா எப்படி வரலாம் அப்படின்னா, நீங்க ஒரு படகுல போயிட்டு இருக்கீங்க, அதுல பெரிய ஒரு அலை உங்களை வந்து மோதி, ஆனா நீங்க உங்களுக்கு
உங்களுக்கு தெரியும் ஒரு லைட் ஹவுஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுலேருந்து ஒரு வெளிச்சம் வர மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கரையை தாண்டி இன்னொரு ஒரு கரைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த பாதையில் போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் நடுக்கடல்லே இருக்கிற மாதிரி, இதை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நீங்கள் அந்த படகை ஓட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது லைஃப், நீங்கள் இருக்கக்கூடிய கஷ்டம் இப்போ உங்களோட சிச்சுவேஷன் நினைக்கும் ஒரு உயர்வுக்கான ஒரு ஹிண்டே கொடுக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வறுமை அப்படி ஒரு ட்ரை அவுட்டாக இருக்கும், வனாந்திரமாக இருக்கும். ஆனால் இந்த கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா இது உங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்கு, நீங்கள் படுற கஷ்டம் உங்களை மோல்டு பண்ணி கொண்டு இருக்குது, நீங்கள் பெறப்போற அந்த ஆசீர்வாதம் உங்களை பெரிய ஒரு உயர்வுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறத ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சு கொண்டு இருக்கிறார், விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்காக. மகளே, நீ இப்போ போயிட்டு இருக்க ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு பாத்து தான், ஆனால் நீ இந்த கரையை தாண்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கான பிளெஸிங் வந்து உனக்கு பெருசாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வான ஒரு ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்து கொள்ள போற அப்படிங்கிறத ஆண்டவர் உங்களுக்கு இந்த கனவு மூலமா காமிக்கிறார். இதுல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு இதே விஷயத்துல ஒரு கனவு காமிச்சாரு. லாஸ்ட் வீடியோல என்னோட சிஸ்டர் சொல்லியிருப்பாங்க, அவங்க வந்து கோல்டு விஷயத்தை வச்சு சொல்லியிருப்பாங்க. என்னோட லைஃப்ல நான் வந்து எனக்கு வந்து காலிங்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் வந்து காலிங் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கப்போ ஆண்டவர் வந்து இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு வந்து ஃபுல் டைமா நீ மினிஸ்ட்ரி பண்ண அப்படிங்கிறத ஆண்டவர் என்னோட பேசின ஒரு விஷயம். அப்போ இந்த கனவு எப்படி வருது அப்படின்னா, தண்ணியில இறங்கி நான் வந்து அதுல நீந்தி மூழ்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கனவு. ஆனா ஒரு பெருவெள்ளம் வருது அப்படிங்கிறத நான் நோட் பண்றேன். ஒரு ஆறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பெருவெள்ளம் வருதை நோட் பண்றேன். நான் இப்போ என்ன பண்றேன், அவசரமா ஏன்னா டைம் இல்லை, நான் கரையை கடந்து போயிடணும். அப்ப நான் கரையை கடந்து டப்புன்னு மேலே ஏற மாதிரி என்னோட சிஸ்டர் அப்பதான் வந்து கால் நினைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வராங்க. அப்ப நான் சொல்றேன், நோ, நீ போதும், கால் நினைச்சதோட போதும், மேலே ஏறிடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் மேலே ஏறுற மாதிரி. இது வந்து எங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இருக்கிற பிரசன்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க மினிஸ்ட்ரிக்கு வரணும் அப்படிங்கறத குறிக்கிற ஒரு விஷயமா காணப்பட்டது. ஒரு உயர்வு அப்கிரேட், எங்க லைஃப்ல ஒரு அப்கிரேட் ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. ஒரு அப்கிரேட குறிக்கிற ஒரு கனவா இந்த கனவை எங்களுக்கு காணப்பட்டுச்சு. அப்போ இந்த மாதிரி நீங்க இது நீந்தி மேல வர மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வந்து உங்க கூட வந்து பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க இப்ப இருக்கிற லைஃப்க்கு அந்த கனவு உங்களுக்கு செட்டே ஆகாது அப்படிதான் உங்களுக்கு தோணும். நான் என்ன கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு போய் இப்படி எல்லாம் ஒரு கனவு வருது அப்படின்னு தோணும். ஆனா நீங்க கரையை தாண்டிட்டீங்கன்னா நீங்க பட்ட கஷ்டம், ஒரு பொண்ணை வந்து எப்படி உருக்குவாங்க, அதை வந்து தீயில போட்டு வாட்டி அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு ஷோரூம்ல ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா சேலுக்கு வந்து போகுது. அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க, ஆண்டவர் மேல ட்ரஸ்டா இருங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு உயர்வுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு அடையாளத்தை தான் இந்த வார்த்தை காமிக்கு. நீ தண்ணீரை கடந்தாலும் நான் கூட தான் இருக்கிறேன். ஆண்டவர் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாரு. ஆனா இந்த ப்ராசஸை நம்ம தனியா கடக்கணும், நம்ம வந்து மோல்ட் ஆகணுங்கிறதுக்காக தான். அப்போ இந்த மாதிரி கனவு வருதுன்னா உங்களை உயர்வுக்கு ஆண்டவர் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கோங்க. 2வது விஷயமா பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு கனவுல ஒரு சண்டை போடுற மாதிரி இருக்கும், ஒரு வார், ஒரு வாளை வச்சு போராடுற மாதிரி கனவுகள் வரலாம். இல்ல நீங்க வந்து சண்டை போட்டு மேற்கொள்ற மாதிரி இருக்கலாம். அல்லது ஒரு மிருகங்கள் வச்சுக்கோங்களேன், ஒரு மிருகம் உங்களை துரத்திட்டு வருது, ஆனா நீங்க வந்து ஓடிட்டு இருப்பீங்க, ஆனா ஒரு லிமிட் மேல நீங்க திரும்பி அதை துரத்தி அதை வந்து நீங்க வந்து மேற்கொள்ற மாதிரி கனவுகள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபைட் நடக்குது, அந்த ஃபைட்ல நீங்க ஜெயிக்கிற மாதிரி அந்த கனவு வருது அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. என்னதான் சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமா சூழ்ச்சிகள் செஞ்சாலும் அதுல நீங்க ஜெயிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த வெற்றி வந்து உங்களுக்கு காமிக்குது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நீ வந்து போராடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம், பிசாசோட நீ ஃபைட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கலாம், பிசாசோட கிரியை உன்னுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா நீ அதை மேற்கொள்ளுவ, ஒரு நாள் நீ அதை மேற்கொண்டு உன் லைஃப் ஒரு அப்கிரேடுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத இந்த கனவு வந்து சிம்பிளைஸ் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். 3rd விஷயமா பாத்தீங்க அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஒரு மலை மேல ஏறுற மாதிரி, ஒரு டாப்ல போய் நம்ம ரீச் ஆகுற மாதிரி, அந்த மலையில நீங்க ஏறும் பொழுது நிறைய வேர்வை சிந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு மேல நிறைய காயப்பட்டு அடிபட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ரொம்ப மூச்சு முட்டி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த மலை மேல நீங்க ஏறுற மாதிரி இருக்கும். இது வந்து என்னன்னா, நீங்க நிறைய முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு பிசினஸா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஒரு நல்ல காரியங்கள் உங்களுடைய லைஃப்ல நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க நிறைய முயற்சி பண்ணிட்டே இருக்கலாம். அட் லாஸ்ட் நீங்க டாப்ல நிக்கிறீங்க பாத்தீங்களா, அது உங்களை உயர்வுக்கு கொண்டு போய் நிக்கிறதா காமிக்குது. கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு எதிராக நிற்பவன் யார் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அப்போ அவர் உங்க கூட இருக்கிறனால நீங்க டாப்புக்கு போறீங்க. அந்த டாப் வந்து உங்களை உயர்வுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறத சிம்பிளைஸ் பண்ணுது. ஸோ இந்த கனவை நீங்க மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க. ஆண்டவர் என் கூட இருக்கார், நான் மலை உச்சில ஏறிட்டேன், கண்டிப்பா ஆண்டவர் என் வாழ்க்கையை அப்படியே மாற்றுவார். இப்போ நான் முயற்சி பண்ற காரியங்கள், நிறைய பேரோட லைஃப்ல நம்ம நிறைய முயற்சி பண்ணுவோம், சரி இந்த பிசினஸ் பண்ணாவது நம்ம மேல
மேலே ஏறிடலாம், சரி இதுதான் நம்மளை கைவிட்டுருச்சு, சரி இந்த பிஸ்னஸ் பண்ணுவோம், இல்லை என் திருமண விஷயத்தில் நிறைய நான் அலைன்ஸ் பார்க்குறேன், எல்லாமே தடையாக இருக்கேன், இப்படி சொல்லி நீங்கள் அநேக பேர் கவலையாக இருக்கலாம். இல்லை எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை இல்லை, நான் இந்த வேலைக்கு போகிறேன், அது எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, இப்படி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களா? இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இப்படி ஒரு மழை இந்த மாதிரி காமிக்குது அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற முயற்சிகளில் ஒரு வெற்றியை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறார். 4th விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கனவுகள் வரும். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம கனவுல என்னன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் நம்ம கையில் கொடுக்குற மாதிரியோ, இல்லை நம்ம கையில் ஒரு அப்ரூவ்டு அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வைக்கிற மாதிரியோ இந்த மாதிரிலாம் கனவுகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் உங்களோட லைஃப்பை அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர், நீங்கள் இருப்பீங்க அந்த லைஃப்க்கு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்குறாரு. நீங்கள் அநேக நாள் நீங்கள் ஜெபித்து கொண்டு இருப்பீங்க, எனக்காக ஒரு திறந்த வாசல் ஆண்டவரே உருவாக்குங்க, நான் அநேக இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறேன், எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுற எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிறேனே, இந்த மாதிரி புலம்பிட்டே இருப்பீங்க. அந்த டைமில் ஆண்டவர் நீங்கள் ஜெபிச்சுட்டு இருப்பீங்க, அப்போ கூட அந்த கனவு வந்திருக்காது, ஆனால் அதெல்லாம் மறந்துருப்பீங்க, சரி போ என்னத்தை பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு விட்டுருப்பீங்க. அப்புறம் இந்த மாதிரிலாம் ஒரு கனவு வருது அப்படின்னா ஒரு எக்ஸாம் எழுதி அதில் நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இப்படிலாம் கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அதாவது க்ளோஸ்டான ஒவ்வொரு டோர்ஸும் உங்களுக்காக ஓப்பன் ஆக போகுது. திறந்த வாசல் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. வெளிப்படத்தில் சொல்ல போனால் இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஏசியால சொல்லப்படுறது இதோ உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேங்கிற மாதிரி ஆண்டவர் உங்கள் லைஃப்ல ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா செய்ய போறார் அப்படிங்கிறத குறிக்குது. 5ஆவதா ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு இருக்கும், ஒரு இருளான ஒரு ஸ்பேஸா இருக்கும், ஆனால் அதில் யாருமே போக மாட்டாங்க. அதில் நீங்கள் தைரியமா போறீங்க. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு இந்த இருளான இடத்துக்கு போற, இது உனக்கு தேவையில்லை, நீ அங்கே போனால் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா க்ளீன் பண்ணுற மாதிரி, அது ஒரு டர்ட்டி பிளேஸாக இருக்கலாம், அசிங்கமான ஒரு இடமா இருக்கலாம், அதை நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி அதை நல்லா சுத்தப்படுத்துறீங்க, அது அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்குது, இந்த மாதிரி இருளான இடத்துல ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் தெரியுது, இந்த மாதிரி ஒரு கனவுகள் எல்லாமே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களை பயன்படுத்த போகிறார். நீங்கள் எந்த ஒரு இருளான ஒரு சூழ்நிலையில் போனாலும் ஆண்டவர் அந்த இருளை கூட வெளிச்சமாக மாற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறார். ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுக்க போகிறேன். இப்போ கஷ்டமான ஒரு பாதையாக இருக்கலாம், ஆனால் நீ இருக்கிறனால நான் அந்த இடத்த ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறத ஆண்டவர் குறிக்கலாம். இப்போ இது கூட என்னோட லைஃப்லையுமே நடந்திருக்கு. இது எனக்கு ஒரு கனவாகவே வந்துச்சு, அதனால தான் நான் அந்த பாயிண்ட்டுமே சொன்னேன். என்னன்னா நான் இப்படி ஒரு இருளா ஒரு பிளேஸில் நடக்கிற மாதிரியும், அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க அங்கே வேண்டாம், நீ அங்கே போகாத, அங்கே ரொம்ப போராட்டமாக இருக்கும், நீ போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் போய் க்ளீன் பண்ணி ரொம்ப சுத்தப்படுத்தி அந்த வீடே ரொம்ப வெளிச்சமாகி இருக்கிற மாதிரி ஒரு கனவு இது என்னோட லைஃப்பில் நடந்துச்சு. இந்த கனவு கண்டு ரொம்ப வருஷம் கழிச்சு நடந்து இப்போ நிமித்தமாக அவங்களும் பிளெஸ்ஸிங்காக இருக்கிறத ஆண்டவர் என்ன பார்க்க வைக்கிறார். அப்போ நீங்கள் ஆண்டவரோட பிள்ளையா இருக்கிறனால நீங்கள் இருளான இடத்துக்கு போனாலும் அங்கே ஆண்டவர் சுத்தப்படுத்தி அங்கே என்ன பண்ணுறாருன்னா உங்கள் மூலமாக அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு அங்கே எவ்வளோதான் உங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் உங்கள் மூலமாக உங்க ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணோம் அப்படின்னா கடந்து வரும். அதை ஆண்டவர் பிளஸ் பண்ணுறார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கலாம். 6ஆவதா ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஒயிட் கவுன் போட்டு ஒரு திருமணத்துக்கு நீங்கள் ரெடி ஆகிற மாதிரி ஒரு கனவு வரலாம். இல்லை ஒரு புது ஒரு ட்ரெஸ் நீங்கள் வியர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கலாம், ஒரு க்ரௌன் போட்டிருக்கிற மாதிரி, ஒரு ஸ்லிப்பர், இந்த மாதிரி புதுசாக நீங்கள் ஏதோ ஒரு ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அவர் ஒரு புதிய உங்கள் லைஃப்பில் ஒரு புதிய ஒரு லைஃப், ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது, ஒரு நியூவாக ஒரு விஷயம், ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் குறிக்கிறார். நீ இது வரைக்கும் வாழ்ந்திருக்கப்போ ஒரு லைஃப், இந்த லைஃப் எல்லாத்தையும் தாண்டி நான் உனக்கு ஒரு புது சாப்டர் ஆஃப் லைஃப் உன்னோட லைஃப்பில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத குறிக்குது. இப்போ திருமணம் ஆகாதவங்க இந்த மாதிரி கண்டிங்க அப்படின்னா திருமண லைஃப்க்கு ஆண்டவர் உங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த டைம்ல உங்களை ஆண்டவர் மோல்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். எப்படி உங்களுக்குள்ளாக ஒரு சுபாவங்கள், பொறுமை, சாந்தம், எப்படி நம்ம ஃபேமிலியை ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த நாளில் தயார்படுத்திட்டு இருக்காரு. இந்த கனவு மூலமா ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார் அப்படிங்கிறத காமிக்கிறார். இதுவுமே எனக்கு சொப்பனம் மூலமா ஆண்டவர் காமிச்ச ஒரு விஷயம் தான். கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 4 இயர்ஸ் நினைக்கிறேன் நாங்கள் யூத் ஃபெல்லோஷிப் நடத்திட்டு இருக்கோம். அதாவது லாக்டவுன் வந்த டைம்லேருந்தே யூத் ஃபெல்லோஷிப் நடத்திட்டு இருக்கோம். அந்த டைம்ல எனக்கு ஒரு அக்கா எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் காமிச்சாரு. எப்படின்னா அவங்க ஒரு திருமண ட்ரெஸ் போட்டு இருக்கிற மாதிரி ஆண்டவர் எனக்கு காமிச்சார். அப்போ நான் அவங்க கிட்ட சொல்லவும் செஞ்சேன், அக்கா எனக்கு இப்படி ஒரு விஷயம் ஆண்டவர் காமிச்சாரு, அதாவது நீங்க நல்ல ஒரு திருமணத்துக்கு தயாராகி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி எனக்கு காமிக்கிறாரு அப்படிங்கிறத நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களும் அப்படியாப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்களுக்கு அலைன்ஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் கிட்ட அவங்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே அவங்க மனசுக்கு பிடிக்காம அப்படியே போயிட்டே இருந்தது. அப்போ ரீசெண்டாக ஒரு நாள் தான் அவங்க எனக்கு ஃபோன் போட்டுட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனைக்காக கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவங்க கிட்ட அவங்க சொன்ன நிறைய விஷயத்துல நான் சொன்னேன், நீங்க இப்படி ப்ரேயர் பண்ணி பாருங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அப்போ எனக்கு ஆண்டவர் ஞாபகம், அக்கா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் ஆண்டவர்
ஆண்டவர் காமிச்சார்ல, அப்ப நீங்க வந்து உங்கள ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. அப்ப நீங்க வந்து என்ன தயார்படுத்திட்டீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் சொன்னேன். அவங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அற்புதமா இந்த பிப்ரவரி மாதம் அவங்களுக்கு திருமணம் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். பல தடைகளை தாண்டி உதவி செய்தார். அதாவது ஒரு கனவு காமிக்கிறாருன்னா நாளைக்கே நடக்காது. அது கிட்டத்தட்ட அவங்களுக்கு 3 இயர்ஸ் அவங்க லைஃப்ல வந்து அந்த கனவு வந்து மோல்டு பண்ணியிருக்கு அவங்கள. ஆண்டவர் விரும்புற வண்ணம் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த பொக்கிஷம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி தான் இப்போ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் போறாரு. ஆனா அந்த ப்ராசஸை நம்ம என்ன பண்ணோம் விட்டுறக்கூடாது. என்னடா வாழ்க்கை இது ஒரே போராட்டமா இருக்கு, என்ன கஷ்டமா இருக்கு, ஆனா இப்படி ஒரு பிளெஸிங் கனவு வருது ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ஃபெய்த்ல குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு டைம் ஆண்டவர் நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கார். அந்த ட்ராக் கரெக்டான ட்ராக்ல ஓடிட்டே இரு அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி கனவு கொடுக்குறார். இப்போ இந்த கனவு கொடுக்கும்போது நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்க போறீங்க, இப்ப இருக்க பாடுக்காக ஸ்தோத்திரம், இன்னும் ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் நீங்க சொல்லி பாருங்க. இருக்க தடைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் உடைத்து நிச்சயமாக சீக்கிரமாக எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரீபர்த் ஆகிறதும் ஆண்டவர் காமிக்கிறார். ஒரு புது வஸ்திரம் நீங்க தரிக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்க, அப்போ நீங்க ஒரு புது வஸ்திரம் மாதிரி தரிக்கிறீங்க அப்படின்னா, இல்ல ஒரு புது ஸ்லிப்பர் போடுற மாதிரினா ஆண்டவர் உங்களை வந்து ஊழியத்துக்கு சுவிசேஷ பாதரட்சின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சுவிசேஷம் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லும்படியாக உங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை கொடுக்கிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. புது ட்ரெஸ் மாதிரி நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். லாஸ்டா இது ரொம்ப ரொம்ப என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்தை தான் நாங்க சொல்ல போறோம். சில கனவுல நம்ம அப்படியே ரோட்ல நடந்து வந்திருக்கோம், ஒரு மரம் மட்டும் பாப்பீங்க, அந்த மரத்துல நிறைய காய் இருக்கும், அதை நிறைய ஒரு கூட நிறைய அள்ளிட்டு வர மாதிரி நிறைய பழங்கள் கலர் கலரான ஃப்ரூட்ஸ் இருக்கும், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி கனவு இருக்கும், நல்ல ஒரு கார்டன் ஏரியால நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் ஒரு வளர்ச்சியை உங்க வாழ்க்கையில ஒரு கனி தரும் மரமாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நீங்க பலருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறார் அப்படிங்கறதுதான் இந்த கனவுக்கான அர்த்தம். இது வந்து என்னோட லைஃப்ல வந்து நடந்த ஒரு விஷயத்த நாங்க சொல்றோம். எனக்கும் சரி எங்க அம்மா சிஸ்டருக்குமே அடிக்கடி இந்த மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து நாங்க ஊழியத்துக்கு வந்து ஸ்டார்டிங் குழுவா நாங்க நிறைய பேர் இணைந்து நாங்க ஜெபிப்போம். நிறைய பேர் வந்து போன்லயும் கனெக்ட் ஆகி பிரேயர் வருவாங்க, வீட்டுக்கும் வந்து நிறைய பேர் வருவாங்க. நாங்க சேர்ந்து அப்படி மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கு காமிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது ஒரு மரம் இருக்கு, ஃபுல் ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம அண்ணாந்து பாக்குற மாதிரி உலகத்துல இருக்கிறத விட ஒரு பெரிய காம்பவுண்ட் வால்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஒரு சின்ன மரம் மாதிரி ஒண்ணு இருக்கு, ஒரு நிறைய மரம் பேரிச்சம்பழம் மாதிரி நிறைய மரங்கள் மாதிரி இருக்கு. அப்போ வெளியே இருந்து பார்த்தா தெரியாது, அந்த உள்ள இருக்கிற மரம் தெரியாது. இந்த மாதிரி கனவு காமிச்சாரு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்போ வந்து ப்ரேயர் பண்ணும்போது சொன்னாரு, இது வந்து என்னன்னா நீங்க வந்து நான் மறைவா வச்சு உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த ஆண்டவர் எங்களுக்கு சொன்னார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ப்ரேயர் லைஃப்ல நாங்க வளர்ந்துகிட்டே இருக்கோம். அப்போ நிறைய சேஞ்சஸ் எங்களுடைய ப்ரேயர் லைஃப்ல வருது, நாங்க அப்படியே க்ரோத் ஆகி போய்கிட்டே இருக்கோம். அப்போ நாங்க ஒரு நாள் வந்து எங்க அம்மா எங்கிட்ட சொன்னாங்க, நிறைய கனி வருது திவ்யா, அதுல வந்து நாங்க கூட நிறைய பேர் எடுத்துட்டு போறாங்க, நானுமே எடுத்துட்டு போற மாதிரி எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதே கனவு, இந்த காம்பவுண்ட் வால் பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி காம்பவுண்ட் வாலுக்கு மேல வந்து மரம் வளர்ந்து அதுல நிறைய கனி இருக்கிற மாதிரி வெளியே இருந்து பார்த்தாலே தெரியும், அந்த மாதிரி வளர்ந்த மாதிரியும் கனவு வந்துச்சு. இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் எடுக்கும் போது ஆண்டவர் எனக்கு இந்த கனவுக்கான அர்த்தத்தையே எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அதாவது அன்றைக்கு வந்து மறைவா வச்சிருக்கேன்னு சொன்னார்ல, அது வந்து இன்னைக்கு வெளியரங்கமா அநேகருக்கு கனி கொடுக்கும் விதமா இன்னைக்கு நான் அந்த ஊழியத்தை எழுப்பியிருக்கிறேன் அப்படிங்கறத ஆண்டவர் காமிக்கிறார். அன்னைக்கு மறைவா இருந்த ஜெபத்தை ஆண்டவர் நான் வெளிப்படையா நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கறத காமிச்ச கனவோட ஒரு உயர்வான ஒரு அர்த்தம் தான் இந்த அர்த்தம் அப்படிங்கறத ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு பர்சனலா ஆண்டவர் இன்னைக்கு நான் இந்த ரெக்கார்டிங் எடுக்கும் போது ஆண்டவர் ஏன் கூடயும் இந்த வீடியோ மூலமா பேசினார். இன்றைக்கு வந்து நிறைய பேர் வந்து சாட்சி சொல்றீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லும் பொழுது அற்பம் குப்பையுமான தூசினாங்க. எப்படி வந்து நாங்களும் வந்து கேத்தலிக்கா இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை மட்டும்தான் சார்ந்திருக்கிறோங்க. நாங்கள் மனுஷங்களை நம்பி எப்போவுமே கிடையாது. எதுனாலும் எங்களோட லைஃப்பில் ஒரு டெசிஷன் எடுக்கணும்னாலும் சரி, ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெஸ் வாங்க போகணுனாலும் நாங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தான் போவோம். எங்களுக்காக நாங்கள் வச்சிருக்க பட்ஜெட்டில் ஆண்டவர் அதுக்குள்ளாக வாங்க உதவி செய்வார். அதை நாங்கள் வாங்கிட்டு வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே கேட்பாங்க, இது நல்லா இருக்கு, எங்கே வாங்கினீங்க, காஸ்ட்லியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் பண்ணுறது அது எல்லாமே. ஏன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு ப்ரேயரும் மற்றவங்க கண்ணுக்கு வித்தியாசமாக ஆண்டவர் அப்படிதான் எங்களை இது வரைக்கும் லீட் பண்ணிட்டு வந்தார். இந்த ஊழியமும் அப்படிதான். வர நாட்களில் நாங்கள் கண்டிப்பா இந்த ஊழியத்தை ஆண்டவர் எப்படி ஸ்டார்ட் பண்ண வச்சாருங்கிறதும் நாங்க வீடியோவாவே சொல்றோம். அப்போ அது வந்து எங்களுக்கு ரொம்ப, நாங்க இந்த நாட்கள்ல ரொம்ப டவுனா இருந்தோம். ஆனா ஆண்டவர் வந்து நீங்க சொல்ற சாட்சிகள் மூலமா ஆண்டவர் அழகா பேசினாரு. இப்போ நான் இந்த ரெக்கார்டிங் எடுக்கும் போதுதான் அந்த கனவையும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தி தான் இந்த பாயிண்டே ஆட் பண்ண வச்சார். அதுக்கு முன்னாடி வந்து 6 பாயிண்ட் தான் எடுத்திருந்தேன், அது கூட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சிருந்தேன். பட் அது வேண்டாம், இதை தான் போடணும் அப்படிங்கறத ஆண்டவர் அழகா வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் உயர்த்துவார். எங்களை உயர்த்தின தேவன் கண்டிப்பா உங்களையும் உயர்த்துவார்.
ஊழிய பாதையில நான் உலக ஆசீர்வாதத்தை நாங்க எப்பவுமே விரும்ப மாட்டோம். ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஆண்டவர் வந்து எல்லாரையும் தகுதிப்படுத்தணும், எல்லாரும் கொண்டு போகணும். நமக்கு கொடுத்த பொறுப்பை நம்ம செய்யணும். அது மட்டும்தான் எங்களோட நோக்கமா நாங்க ஓடிட்டு இருக்கோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் அதே மாதிரி ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலக ஆசீர்வாதத்தினாலும் கண்டிப்பா நிரப்புவார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, என் வாழ்க்கை இப்படியே இருக்கு இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ செஞ்சு சோர்ந்து போகாதீங்க. சொப்பனத்தின் மூலமா கண்டிப்பா உங்களோட ஆண்டவர் பேசியிருக்காரு அப்படின்னா நிச்சயமா அந்த உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்க ஃப்ரைடே போடுற வீடியோவுமே இந்த சொப்பனங்கள் குறித்து தான். நீங்க கண்டிப்பா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால நீங்க மிஸ் பண்ணாம நம்ம சேனல்ல பாருங்க. இரவு 7 மணிக்கு நம்ம இந்த வீடியோ போடுறோம். கண்டிப்பா பாருங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நாங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க புதுசா அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அநேக வீடியோஸ் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக போட்டுட்டு இருக்கோம். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும், ஊக்கப்படுத்தும், ஆண்டவருக்குள்ளாக வளர கண்டிப்பா அது உதவி செய்யும் என்று சொல்லி நாங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். நீங்க நினைக்கலாம் இவங்க கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, மெசேஜ் மட்டும் தான் பண்றோம் எப்படி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த நாட்கள்லாம் ஆண்டவர் எங்களை இரவு நேரத்துல 12 மணி 1 மணிக்கெல்லாம் எழுப்பி ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக, எங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் பாரப்பட்டு ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாட்கள் எழுப்பி கொண்டு இருக்கிறனால எங்களுடைய ஜெபம் எப்பொழுதுமே உங்களுக்காக இருந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.